இந்த நேரத்தில் அப்பா எங்கள் இருதயங்களை உங்க வசனத்துக்கு நேராய் திருப்பும் அப்பா. எங்கள் சிந்தை அலை மோதாதபடிக்கு கர்த்தாவே, இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு நேராய் எங்கள் இருதயத்தையும் எங்கள் சிந்தையும் செவியும் திருப்பும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் செவி மந்தமா இருக்க கூடாது. ஒவ்வொருவருடைய செவியும் உங்க வசனத்துக்கு மந்தமா இராதபடிக்கு ஆவியானவர் தாமே அப்பா ஆவியில விழிப்புள்ளவர்களா எங்களை நிறுத்தும். ஆவியில விழிப்புள்ளவர்களா எங்களை நிறுத்துவீராக. இதோ உங்க சமூகத்துல உங்களை தேடி வந்திருக்கிறோம். நீங்க இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது ராஜா. நீர் இல்லாமல் ஒரு நாளையும் நாங்கள் கடக்க முடியாது. உங்க கிருபை இல்லாம அப்பா ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாத ஆண்டவரே. எல்லாம் உங்க கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நேரத்துல நாங்கள் உங்க சமூகத்துல இருப்பதே உங்களுடைய கிருபை அப்பா. நீங்க இல்லைனா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைனா ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க இல்லைனா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைனா ஊழியம் செய்ய முடியுமா? சத்துருக்கள் எவ்வளவாக பெருகியது, இச்சகம் பேசினோரை அடக்கினீரே அப்பா. சத்துருக்கள் எவ்வளவாக பெருகியது, இச்சகம் பேசினோரை அடக்கினீரே. கைதூக்கி எடுத்தீரே, தேசத்திலே உயர்த்தினீரே. கைதூக்கி எடுத்தீரே, தேசத்திலே உயர்த்தினீரே. நீங்க இல்லைனா வாழ முடியுமா? சபையே அறிக்கை செய்வோம், விசுவாச அறிக்கை செய்வோம். அவர் இல்லாமல் இந்த ஊழியம் முடியாது. நீங்க இல்லைனா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைனா ஊழியம் செய்ய முடியுமா? சின்னவனை ஆயிரமா உயர்த்தினீரே, பெரிய ஜாதியாக மாற்றினீரே. பெரிய ஜாதியாக சின்னவனை ஆயிரமா உயர்த்தினீரே, பெரிய ஜாதியாக மாற்றினீரே. வாக்கை நிறைவேற்றி வல்லமையை எனக்கு தந்தீர். வாக்கை நிறைவேற்றி வல்லமையை எனக்கு தந்தீர். நீங்க இல்லைனா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைனா ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க இல்லைனா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைனா ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க கூட இல்லைனா ஊழியம் செய்ய முடியுமா? அப்பா, நீங்க இல்லாமல் நாங்கள் கடந்து வர முடியாத ஆண்டவரே. இத்தனை வருஷம் இந்த பெற்றா பிணையை நடத்தினீர். இந்த ஊழியம் உம்முடைய ஊழியம் ஆண்டவரே. இதோ வேலைக்காரர்களா எங்களை நிறுத்தி இருக்கிறீர்கள். இந்த பலிப்பிடத்துக்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. இந்த பலிப்பிடத்துக்கு எங்களுக்கு தகுதி அல்ல ஆண்டவரே. ஆனாலும் இது உம்முடைய ஊழியம். உண்மை உள்ளவன் என்று நம்பி எங்கள் கைகளில் கொடுத்தீங்களே அப்பா. இறுதி வரை உண்மையாய் நாங்கள் ஓட வேண்டுமே. இறுதி வரை உத்தமமாய் இந்த ஊழியத்தை நடத்த கிருபை பாராட்டுவீராக. பெற்றா பிணை விசுவாச மக்கள் மேல கிருபை பாராட்டும். இனி வரும் காலம் கொடிதான காலமாய் இருக்கிறது. அதற்கு எங்களுக்கு கிருபை வேண்டும் ஆண்டவரே. இந்த கிருபையின் காலத்துல அப்பா நாங்கள் உங்க வருகையில எடுத்துக்கொள்ளப்பட கிருபை வேண்டும். கிருபை தந்தவரே, ஒரே கிருபாதார பலியானவரே, நன்றி செலுத்துகிறோம். இதோ அப்பா பேசுகிற என்னோடு தங்கிடும் ஆண்டவரே. என் வார்த்தையில உங்க வசனத்தை வையும்.
ஒன்றையும் கூட்டி குறைக்காதபடிக்கு அடியனுடைய நாவில கட்டி வாளத்தை போடும் ஆண்டவரே. இந்த வசனம் இரு புறமும் கருக்குள்ள பட்டயம், அது என்னையும் வெட்டும், கேட்கிறவர்களை வெட்டும் ஆண்டவரே. அது எல்லாவற்றையும் வகையறுக்கத்தக்கதாய், எங்களுக்கு கடிந்து கொண்டு உணர்த்துகிறதாய், எங்களை தேற்றுகிறதாய், எங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறதாய் கடந்து வரட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், இந்த வசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். மாறாத இயேசுவின் நாமத்துல வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு கடந்த மாதத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட கொடிய கன்னிகள் என்ற தலைப்புடைய இரண்டாவது பாகம். The topic for today is the wicked snares part 2. கொடிய கன்னிகள் இரண்டாவது பாகம். அதே நம்மளுடைய ஆதார வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 124:7, சங்கீதம் 91:3. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 91:3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்க கொடுத்த தயவுக்காய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த மாதத்துல நான் எத்தனை கன்னிகளை உங்களோடு பேசினேன்? 5 கன்னிகள். வெரி குட். முதலாவது இச்சை என்கிற கன்னி, இரண்டாவது விக்கிரக ஆராதனை, மூணாவது வீண் வார்த்தை, நாலாவது உடன்படிக்கை, ஐந்தாவது பொருத்தனை. பொருத்தனையில யாரை குறித்து பார்த்தோம்? எப்பத்தான அது வேறங்க. எப்தா என்கிற அவர் யாரு? அவர் ஒரு நியாயாதிபதி. இஸ்ரவேலை கர்த்தர் கொடுத்த நியாயாதிபதிகள்ல அவர் ஒரு நியாயாதிபதி. அவரை நம்ம கொஞ்சம் ஆழமாய் தியானித்தோம். ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனை என்கிற கண்ணீரை யாரை குறித்து தியானம் செய்தோம்? கிதியோன். இவர் யாரு? வாரியர். ஓகே, இதெல்லாம் அவர்தான். இவரும் ஒரு எந்த புஸ்தகத்துல வராரு? ஈஸியா கேட்டா நீங்க எங்கெங்கயோ போயிட்டீங்க. ஓகே, 100 மார்க்ஸ் போடலாம். வெரி குட். நியாயாதிபதிகள்ல கிதியோனும் ஒருவர். இப்ப இந்த நியாயாதிபதி ஆகிய கிதியோனும் என்ன செய்கிறார்? அவர் ஒரு காரியத்தை செய்து அதனால் அவருக்கு குடும்பத்திற்கு என்ன ஆனது? அது ஒரு கன்னியாய் மாறினது. என்ன செய்தார்? அதை நான் உங்களுக்கு கடந்த மாதத்துல பகிர்ந்து கொண்டு ஞாபகம் இருக்கா? என்ன செய்தார்? ஏபோத் என்கிற ஒரு விக்கிரக ஆராதனை, அதாவது ஒரு அடையாளம், மான்யூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்னை அவர் செய்தார். செய்தது அது என்னவாய் மாறினது? ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அதை போய் வணங்க ஆரம்பித்ததுனால இந்த கிதியோனுக்கு அது ஒரு கன்னியாய் மாறினது. கிதியோன் மாத்திரமல்ல, அவன் குடும்பத்துக்கு அது ஒரு கன்னியாய் மாறினது. இன்றைக்கு 6வது கன்னி எழுதி கொள்ளுங்கள். ஐஸ்வர்யம் என்னும் கன்னி, wealth or richness. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 9 வாசிங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும்
சேதுவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். அல்லேலூயா. இப்ப யாருக்கு ஒரு கண்ணி வருகிறது? ஐஸ்வர்யமானவை மாறணும்னு விரும்புகிறவர்களுக்கு கண்ணி. எதனால் அது கண்ணி? வேதம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் என்னவா இருக்குது? வேறாய் இருக்கிறது. பணத்தின் ஆசை என்ன பண்ணுதா? ஒரு மனுஷனுக்கு எல்லா தீமையும் வர வைக்கிறது. இதான் 1 தீமோத்தேயுல பார்க்கிறோம். ஐஸ்வர்யவானாய் விரும்புகிறவன் அது ஒரு கண்ணியாய் அவனுக்கு மாறி அவன் என்ன செய்யறான்? பலவித இச்சையில இழுப்புண்டு போகிறான். அதனாலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொன்னார். என்ன சொன்னார்? மத்தேயு 19:23-26 வாசியும். ஐஸ்வர்யவான்களை குறித்து, அதாவது இந்த பணக்காரர்களை குறித்து இயேசு என்ன சொல்கிறார்? அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இங்கு ஒரு வாலிபனை பார்க்கிறோம். இந்த வாலிபன் இயேசு கிட்ட வந்து என்ன கேட்கிறார்? நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்யணும்? அப்ப ஆண்டவர் ஒவ்வொன்றாய் சொல்லுகிறார். அவன் சொல்றான், நீ சொல்லுகிற எல்லா கட்டளையும் நான் சிறு வயது தொடங்கி செய்துட்டு வர ஆண்டவரை, என்கிட்ட ஒரு குறையும் இல்லை. 10 கட்டளையை நான் ஃபாலோ பண்றேன், எல்லாத்தையும் நான் செய்யறேன். இன்னும் என்ன இருக்கிறதுன்னு அவன் கேட்கும் போது கர்த்தர் என்ன சொல்றார்? நீ உனக்கு உண்டானவைகளை விற்று யாருக்கு கொடு? தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாயிற்றா? சந்தோஷம் அடைஞ்சு போனா? இல்ல. அவன் என்ன அடைந்தான்? இந்த வார்த்தையை இயேசுவின் வாயிலிருந்து கேட்ட உடனே அவனுக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிற்று. எதனால துக்கம் உண்டாயிற்று? அவனுடைய ஆஸ்தியில ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கை வச்சிட்டாரு. அப்படியா? இல்ல. ஆமா. இப்ப அவனுக்கு நிறைய ஆஸ்திகள் இருந்தது. அப்ப நித்திய ஜீவனுக்கு நான் போறதுக்கு என்னென்ன செய்யணும்னு கேட்கும் போது இயேசு சொன்னது சரியானதா தவறானதா? சரியான வழியை காட்டினார். ஆனா அவனால் அதை என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியாம மிகுந்த துக்கம் அடைந்து அவன் போய்விட்டான். அப்ப என்ன ஆண்டவர் சொல்றார்? ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர்றது மிக மிக கடினம். அதனாலதான் ஐஸ்வர்யம் என்றால் ஒரு கண்ணி. இந்த கண்ணி எப்படி அது நம்மளுக்கு கண்ணியாய் மாறுகிறது? பண ஆசை. நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான். எலிசா தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரனாகிய கேயாசி, இவருக்குள் என்ன வந்துச்சு? பண ஆசை. என்ன வந்துச்சுன்னா, அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை மேல இவருக்கு ஒரு கண் வந்துச்சு. அவர் காணிக்கை எடுத்தாரா? எடுக்கல. இப்ப யார் காணிக்கை கொடுக்க வந்தது? நாகமான் என்கிற குஷ்டம் நிறைந்த ஒரு மனுஷன், அதாவது படைத்தலைவன் வந்துட்டு அவரை பார்க்கவர்கள், இந்த கதை உங்களுக்கு தெரியும், தீர்க்கதரிசி வெளியே வந்து அவரை பார்க்கல. அப்ப காணிக்கை கொடுக்கும் போதும் அவர் வாங்கல. இப்ப இந்த கேயாசி தன் இருதயத்துல என்ன சொல்கிறான்? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனம் 20-27 வசனம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்தது என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுகசேதியா என்று கேட்டான். அதற்கு அவன் சுகசேதிதான்,
தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிமின் வலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு தாளந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். போதுமா? இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? என் எஜமான் காணிக்கை வாங்கல, அதனால நான் என்ன செய்ய போறேன்? நான் போயிட்டு ஏதாகிலும் அந்த படைத்தலைவனிடத்து வாங்க போறேன்னு சொல்லி இந்த கேஎஸ் என்ன பண்றாரு? அந்த படைத்தலைவன் பின்னால ஓடுகிறார். ஓடி போயிட்டு இன்னொன்னு என்ன செய்யறாரு? ஒரு பொய்யை சொல்றாரு. என் எஜமான் என்ன பண்ணாரு? என்னை அனுப்புனாரு காணிக்கை வாங்க. அப்ப இந்த படைத்தலைவர் என்ன சொல்றாரு? அப்பாடா, தயவு செஞ்சு ஏதாச்சும் எடுத்துட்டு போ அப்படின்னு நம்ம கேஆசி கிட்ட கொடுக்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கி என்ன பண்ணாரு? தான் வீட்டுல ஒளிச்சு வச்சுட்டு ஒண்ணுமே செய்யாத ஒரு போல வந்து திரும்பியும் நம்ம தீர்க்கதரிசி எலிசாவை பார்க்க வராரு. இப்ப எலிசா தீர்க்கதரிசி அவரை பார்த்து கேட்கிறாரு, எங்கேருந்து நீ வந்தாய் அப்படின்னு. அவர் சொல்றாரு, நான் எங்கேயும் போலையே, நான் இங்க தானே இருக்கேன் அப்படின்னு. அப்ப என்ன சொல்லுவார் அந்த இடத்துல? என் மனம் உன்னோடு வரவில்லையா? அப்ப அவன் செய்த காரியம் தீர்க்கதரிசிக்கு ஆவியில கர்த்தர் வெளிப்படுத்தினார். அப்ப என்ன நடக்குதுங்க பார்த்தோமா? இந்த பண ஆசையினால அவன் ஒரு கண்ணியை அவன் மேல வர வச்சு கொண்டான். என்னத்தை வர வச்சு கொண்டான்? குஷ்டரோகம். நீ யார் கையில போய் வாங்கினையோ அவன் மேல இருந்த குஷ்டம் இப்ப யார் மேல வந்துருச்சு? கேயாசி மேல வந்து விட்டது. அதனால்தான் இந்த ஐஸ்வர்யம் என்கிறது நமக்கு ஒரு கண்ணி. ஆனால் ஐஸ்வர்யம் தேவைதான். கர்த்தர் என்ன செய்றார்? நமக்கு குறைவெல்லாம் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தில் நிறைவாக்குகிறார். ஆனா நான் பேசுகிறது அளவுக்கு அதிகமான பண ஆசை. தேவைக்கு ஏற்ப கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென். பிறருக்கு கொடுக்க நமக்கு கொடுப்பார், ஆலயத்துக்கு கொடுக்க நமக்கு கொடுப்பார். ஆனால் அதையும் தாண்டி பண ஆசை, அதாவது எப்படின்னா எதையுமே நான் கர்த்தருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். சாட்டர்டே எனக்கு ட்ரிபிள் பே, அப்ப நான் வேலைக்கு போவேன், ஆலயத்துக்கு வர மாட்டேன். அப்ப இங்க என்ன இருக்கு? பண ஆசை. இது எல்லாமே நம்மளை என்ன செஞ்சு விடும்? ஒரு கண்ணிக்குள்ளாய் நம்மளை கொண்டு போய் விடும். ஹல்லேலூயா. இதே சம்பவத்தை, இன்னொரு சம்பவத்தை புதிய ஏற்பாடுல நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததான், வாசிக்க வேண்டாம். அனனியா சஃபீரா என்கிற ஒரு கப்பல், ஒரு தம்பதி, இவங்க என்ன செய்யறாங்க? அவங்க புருஷன் உள்ளே வந்து எந்த அப்போஸ்தலன் அமர்ந்திருக்கிறார்? பேதுருட்ட வந்து எங்களோட காணியாச்சுலாம் நாங்க வித்துட்டோம், இப்ப அந்த காணிக்கைய அப்போஸ்தலருடைய பாதத்துல நாங்க வைக்க வருகிறோம்னு சொல்லி. ஆனா அவன் என்ன செய்தான்? அந்த காணிக்கையில ஒரு பங்கை தனக்கு எடுத்து என்ன செய்து கொண்டான்? ஒளித்து வைத்தான். அது அவன் மனைவிக்கு தெரிந்திருந்தது. தெரிந்திருந்தோம் இவர்கள் துணிகரமாய் இந்த பாவத்தை செய்தனால என்ன வந்தது? பழைய ஏற்பாடுல கேயாசிக்கு குஷ்டரோகம் தான் வந்தது. குஷ்டரோகம் கண்டிப்பா மரணம் வரும். ஆனா உடனடியாய் இம்மீடியட் ஜட்ஜ்மெண்ட் அவங்க மேல என்ன பண்ணுது? மரணம். அப்படியே ஆலயத்துல என்ன பண்ணாங்க? விழுந்து செத்தார்கள். அவனுடைய மனைவியும் பிற்பாடு வந்து அதே போய் சொல்றா, இல்லையா இவ்வளவுதான் நாங்க வித்தோம். உதாரணத்துக்கு ஒரு 1000 வழின்னு வச்சுக்கோமே, ஆனா அவங்க வித்தது ஒரு 2000 வழி, ஆனா நாங்க 1000 வழி தான் வித்தோம் அப்படின்னு என்ன பண்றாங்க? பொய்யை சொல்லி அந்த அப்போஸ்தலரிடத்துல அவர்கள் பொய் சொன்னது காரணம் என்னது? பண ஆசை. ஐஸ்வர்யம் என்னும் கண்ணி அவர்களை பிடித்து அவர்கள் ஜீவனையே என்ன பண்ணிடுச்சு? இழக்க நேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. இப்ப இரண்டாவது மன்னிக்கிறோம், 7வது கண்ணி மனுஷருக்கு பயப்படும் கண்ணி. நீதிமொழிகள் 29:25. Fear of man is a snare. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அல்லேலூயா. சங்கீதம் 118:6 வாசிங்க. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென். இப்ப நீதிமொழிகள் 29:25 பார்க்கிறோம். மனுஷனுக்கு பயப்படுதல் என்னதான்? ஒரு கண்ணி. அது எப்படி கண்ணியாய் மாறுகிறது? எப்படி கண்ணியாய் அது மாறுகிறது என்றால், மனுஷனுக்கு நம்ம பயப்படும் போது
நம்ம கர்த்தரை பிரியப்படுத்தாமல் யாரை பிரியப்படுத்துவோம்? மனுஷர்களை பிரியப்படுத்த ஆரம்பிப்போம். உதாரணத்திற்கு நம்மளுடைய குடும்பம் என்ன சொல்லும், என் சொந்தக்காரவங்க என்ன சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான், என்னோட பெஸ்டி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு அதாவது ரெப்புடேஷன் ரெக்கார்ட் நீங்க வந்து அதை நம்ம காத்துக்கொள்ளணும்னு நினைக்கும் போது யாருக்கு நம்ம எதிராய் மாறுகிறோம்? கர்த்தருக்கு எதிராய் மாறுகிறான் சவுல் ராஜா செய்தார். சவுல் ராஜா வந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்கல, சுத்தி இருந்த தன்னுடைய ஜனங்கள் சொல்லுகிற ஆலோசனை என்ன பண்ண ஆரம்பிச்சாரு? கேட்க ஆரம்பிச்சார். சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னதை கேட்காம சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு பயந்து, ஐயோ ஜனங்க என்ன நினைப்பாங்க, நான் ராஜாவாச்சே, நான் எப்படி ஆண்டவர் ஏ சொன்னா ஏ செய்யறது, பி சொன்னா பி சொல்றது அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு என்ன வந்துச்சு? மனுஷருக்கு பயப்படுகிற, அதாவது மனுஷன் என்னை நியாயம் தீர்ப்பான் அப்படின்னு ஒரு பயம் வந்தனால அவன் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு மீறினான். இதேதான் நம்ம ஆதியாகமத்துல பார்க்கிறோம். நம்மளுடைய ஆசாரியனாகிய ஆரோன் என்ன செய்தார்? பொன் கன்றுக்குட்டி என்ன பண்ணாரு? செஞ்சாரு. அதுக்கு யார் காரணமா இருந்தது? மனுஷர்கள். இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. மோசே செத்து போயிட்டாரு, நீ என்ன இன்னும் உட்காந்துருக்க குத்துக்கல்ல மாதிரி, இப்ப நாங்க இன்னும் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது? நம்ம மோசே திரும்பி வருவார் பார்த்து 40 நாள் ஆயிடுச்சு, இன்னும் வரல. அதனால எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும், இப்ப நாங்க தெய்வம் இல்லாம இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆரோன் இவங்க என்ன செய்கிறார்? ஆரோனுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? மோசையோடு கர்த்தர் பேசும்போது கண்டிப்பா ஆரோனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆரோனை ஆசாரியனாய் அபிஷேகம் செய்தார். ஆரோனையும் அவன் குமாரர்களையும் கர்த்தருக்கு என்று பிரித்தெடுத்தார்கள். ஆனால் இந்த ஆரோன் ஜனங்களுடைய நச்சரிப்பு தாங்க முடியாம, அவங்க பயமுறுத்துறதை தாங்க முடியாம என்ன செய்கிறார்? ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிறார். இது மனுஷனுக்கு பயப்படுகிற கண்ணி. ஆனால் இந்த மனுஷனுக்கு பயப்படாமல் இருந்த ஒரு பரிசுத்தவானை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் இவர் மனுஷர்களுக்கு பயப்படும் கண்ணியில விழவில்லை. யாரா இருப்பார்? சரி, நான் உங்களுக்கு குழு கொடுக்கிறேன். இவர் வந்து அலங்கத்தை கட்டினார். நெகேமியா. அல்லேலூயா. நெகேமியா என்கிற இவர் ஒரு என்ன? இவர் ஒரு அலங்கத்தை கட்டினார், ஆலயத்தை கட்டல. இவர் வால்ஸ் ஆஃப் த எருசலேமுடைய ஆலயத்துடைய வால்ஸை கட்ட கர்த்தர் அவரை அழைக்கிறார். இப்ப அந்த காரியத்திற்கு நெகேமியா தன்னை ஒப்பு கொடுத்து போகும்போது இவருக்கு என்ன நடக்குது? இவர் ஃப்ரீயா அதை செய்யல. இவருக்கு நிறைய பேர்கள் இவருடைய பாதையில வந்து குறுக்கிடுகிறார்கள். அவர்கள் மேல செஞ்ச காரியம் இவரை பயமுறுத்த வேண்டும் அப்படின்னு இவங்க ஒரு பிளானை போடுகிறார்கள். யார்கள் அப்படின்னா சம்பலாத்து, தொபியா, இன்னும் கேஷிம், அப்புறம் அநேக தீர்க்க தரிசிகள், பெண் தீர்க்க தரிசி ஒருத்தர் நம்ம இங்க பார்க்க போறோம். நெகேமியா எடுத்துக்கொள்ளுங்கள், 6வது அதிகாரம் வசனம் 2 முதலாம் வசனம். நான் என் சகோதரனாகிய அனானியாயையும் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரண்மனை தலைவனாகிய அனானியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தியருளும். அல்லேலூயா. என்ன பண்ண பார்த்தார்களா? பயமுறுத்த பார்த்தார்கள். இவங்க என்ன செய்யறாங்க? இந்த தொபியா, சம்பலாத்து இவங்க எல்லாம் கூட சேர்ந்து இப்ப இந்த நெகேமியா கர்த்தருடைய ஆலயத்தின் அலங்கத்தை கட்டுறதுக்கு ரொம்ப முழுமூச்சா இருக்காரு. இவர் ஒரு பாஸ்டரா மாறதுக்கு ரொம்ப முழுமூச்சா இருக்காரு. இந்த பட்டணத்துல ஒரு ஊழியத்தை தொடங்க ரொம்ப வைராக்கியமா இருக்கா. இவங்களை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ஒரு பிளாட் பண்றாங்க அவருக்கு விரோதமாய்.
என்ன செய்யலாம்? இவனை நம்ம பயமுறுத்த வேண்டும். எப்படி பயமுறுத்துறாங்க? சாதாரணமா பயமுறுத்தல. இங்க நம்ம பார்க்கிற நெகேமியா சொல்றாரு, அவங்க என் கை தளர்ந்து போயிடணும், என்னோடு சேர்ந்து உதவி செய்யற ஜனங்களுடைய கை என்ன பண்ணணும்? தளர்ந்து போயிடணும். அதனால நாள்தோறும் என்ன செஞ்சாங்கன்னா பயமுறுத்தி கொண்டே இருந்தான். இவன் எப்படி எல்லாம் பயமுறுத்தினா? லெட்டர் போட்டான், நெகேமியாக்கு லெட்டர்ஸ் போட்டான். அப்புறம் ஆள் அனுப்பி அவருக்கு கூட இருந்து பட்சமா இருக்கிற மாதிரி ஆலோசனை பண்கிற மனுஷர்களை அனுப்பி நெகேமியாவை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆனால் இந்த நெகேமியா என்ன பதில் சொல்றார் பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம், 11வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ? ஹல்லேலூயா. இவங்க என்ன பயமுறுத்துறாங்கன்னா, நெகேமியா நீ இப்ப இந்த காரியத்தை செய்யற, இதனால உனக்கு என்ன நடக்கும்னா நீ செத்து போயிடுவ, நெகேமியா உனக்கு மரணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க? பயமுறுத்தி அவன்கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன ஐடியானா, நீ என்ன பண்ணு, ஆலயத்துல போய் உன்னை பூட்டிக்கோ, தேவாலயத்துக்குள்ள போய் நீ பூட்டி மறைவா இரு அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஆனா இந்த நெகேமியா என்ன பதில் சொல்றார்? என்னை போன்ற மனுஷன் ஓடி போவானா? நானா ஓடி போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லி அவர் நெஞ்ச நிமித்தி தைரியமா சொல்றார். மனுஷனுக்கு அவர் பயப்படவே இல்லை. என்னை போன்றவன் உயிர் பிழைக்கிறதுக்கு தேவாலயத்துல போய் மறைந்து இருப்பேனா? இல்லை அப்படின்னு இவர் அங்க தைரியமாய் ஒரு பதிலை கொடுக்கிறார். 13வது வசனம் வாசிங்களேன். நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டி கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்தரம் உண்டாகுகிறதற்கும் அவனுக்கு கைக்கூலி கொடுத்தார்கள். இப்ப இந்த தொபியாவும் சம்பலாத்தும் இவருக்கு என்ன கொடுத்தாங்க? செமாயா என்கிறவனுக்கு கைக்கூலி கொடுத்து, நீ போய் நம்ம நெகேமியாட்ட இந்த ஐடியாவை சொல்லு, அவர் போய் என்ன பண்ணணும்? தேவாலயத்துல ஒளிந்து கொள்ளணும். ஆனால் இந்த பிளாட் எல்லாமே நெகேமியா என்ன பண்கிறார்? தெரிந்து அறிந்து கொண்டார். இவன் கர்த்தரால் வந்தவன் அல்ல, இவன் எனக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்ல வந்திருக்கிறான்னு சொல்லி அவர் என்ன செய்தார்? அவனுக்கு எதிர்த்து நின்றார். நான் ஓடி போக மாட்டேன், நான் தைரியமாய் நின்று இந்த அலங்கத்தை கட்டுவேன். அப்படியே நீங்க தொடர்ந்து 14வது வசனத்தை பாசிட்டீங்கன்னா, அங்க நம்ம ஒரு தீர்க்க தரிசியுடைய பெயர் நொவேதியாள் என்கிற ஒரு பெண் தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். இவ நல்ல தீர்க்கதரிசி அல்ல, கள்ள தீர்க்கதரிசி. இப்ப அநேக பேரை இவங்க ஹையர் பண்றாங்க. இவங்களோட பிளான் இப்ப என்ன செய்யறாங்க? நிறைய பிளாட் செய்யறதுக்கு ஆளுங்களை ஹையர் பண்ணி அவங்க கிட்ட போயிட்டு சொல்றாங்க. இப்ப அந்த பெண் தீர்க்கதரிசி என்ன சொல்றா? போய் நெகேமியா நீ செத்துருவ, நீ இந்த வேலையை செய்யாத, இந்த ஊழியம் உனக்கு சூட் ஆகாது, நீ இந்த ஊழியத்தெல்லாம் நிக்க முடியாது, இது பயங்கரமானது நெகேமியா, நீ செத்துருவ, உன் குடும்பம் செத்துரும், எல்லாம் செத்துரும், உன் சொத்தெல்லாம் போயிடும் அப்படின்னு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்படின்னு அவனுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார்கள். ஆனால் நம்ம தைரியசாலியான நெகேமியா என்ன செய்கிறார்? தைரியமாய் நிற்கிறார். நான் இதுக்கு பயப்படவே மாட்டேன், என்னுடைய கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் மனுஷனுடைய பயம் என்கிற கண்ணி என்னை பிடிக்காது. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை வாட்டி மனுஷர்கள் நமக்கு பயமுறுத்தி இருப்பார்கள் இல்லையா? எத்தனை பேர் அதை கடந்து வந்திருப்போம். மனுஷர்கள் நம்முடைய கர்த்தர் நம்மை நடத்துற பாதையில அநேக ஆலோசனை சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு துர் ஆலோசனைகளை சொல்லி பயமுறுத்தி இருப்பார்கள். ஓ நீ இப்படி, இதனாலதான் நீ இப்படி அடி வாங்குற, இதனாலதான் நீ இப்படி இருக்க, இந்த காரியத்தினாலதான் உன் வாழ்க்கை அப்படி இருக்கு, நீ இதை விட்டு வந்துரு, இது உனக்கு வேணாம், ஏன் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி மனுஷர்கள் அநேக தரம் நம்மளை பயப்படுத்துகிறார்கள். அந்த கண்ணீர் விழாதபடிக்கு நம்மளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப எப்படி பயமுறுத்துகிறார்கள்? உபதேச சபைகள்ல நம்ம இருக்கிறனால இது ஒரு கள்ள உபதேசம், இதுல நீங்க போய் சேராதீங்க, இதெல்லாம் வேதத்துல இல்லை அப்படின்னு சொல்லி துர் ஆலோசனைகளை கொடுத்து நம்மளுடைய ஃபேத்தை என்ன பண்ண செய்றாங்க? காம்ப்ரமைஸ். நம்ம மனுஷனுக்கு பயந்துட்டோம் அப்படின்னா
நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம்னா, we will compromise our faith, we will compromise our doctrine, we will compromise the பிரதிஷ்டை ஜீவியத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம். இவங்க என்ன நினைப்பாங்க, நான் இப்படி வாழ்றேன், மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஜனங்கள் என்னை பார்த்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு என்ன சொல்லி நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடுவோம். இந்த கன்னிக்கு நெகேமியாவை போல எதிர்த்து நிற்க கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்ப 8வது கன்னி மரண கன்னிகள். இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன சம்பவம் தான். சவுல் யாருக்கு மரண கண்ணியை வைத்தது? தாவீதுக்கு. அழகா ஒரு பிளானை கொடுத்து பிலிஸ்தியனை போய் சாவடி. அப்ப அந்த தாவீது பிலிஸ்தியர் மத்தியில செத்து போயிடுவார். ஏன்னா அவங்க கோலியாத்தை சாகடிச்சனால அவன் மேல் அவங்க ரொம்ப கோபமா இருந்தாங்க. ஆனால் நம்ம தாவீது என்ன செய்யறாரு? ஜெயமாய் திரும்பி வந்தார். அப்ப இந்த மரண கன்னிகளுக்கு கர்த்தர் நம்மளை காக்க வேண்டும். அநேக நேரத்துல நமக்கு சத்துரு இந்த வலையை விரித்து வைத்திருப்பான். இவன் வாழக்கூடாது, இவன் தலைமுறை, இவன் சந்ததி தொடர்ந்து வாழாதபடிக்கு இந்த மரண கன்னிகள் வரும். ஹல்லேலூயா. ஆனால் தாவீதை போல கர்த்தர் நம்மோடு இருந்தால் எல்லா கன்னிக்கும் நம்ம விலக்கி காப்பார். ஆமென். மரண கன்னிகளுக்கு தாவீது எப்படி தப்பினாரோ அதே போல நம்முடைய ஆத்துமா தப்பும். ஆமென். வசனம் எழுதி கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 22:6, சங்கீதம் 18:5. நீங்க 2 சாமுவேல் 22வது அதிகாரத்தை போய் வாசிச்சீங்கன்னா, அதே நேரத்துல சங்கீதம் 18 வாசிச்சீங்கன்னா, இது ரெண்டுமே கோரிலேட்டட் வசனங்கள். சங்கீதம் 18ல இருந்து அது சேமா வரும். நீங்க போய் வீட்ல போய் டைம் இருக்கிறப்ப வாசியுங்கள். 2 சாமுவேல் 22:6 தாவீது பாடின சங்கீதம். அதே சங்கீதம் 18ல நம்ம பார்க்கிறோம். இது எதற்காக தாவீது பாடினார் அப்படின்னா, சவுல் எனக்கு வைத்த அத்தனை மரண கன்னிகளுக்கும் கர்த்தர் என்னை விடுதலை செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு யார் நமக்கு என்ன கன்னி வைத்திருந்தாலும் அது மரண கன்னியா இருக்கலாம், என்ன கன்னியா இருந்தாலும் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தை நீங்க வீட்ல போய் தியானம் செய்யுங்க. சேமா அந்த வசனங்கள் இருக்கும். ஹல்லேலூயா. அதுல மரண கன்னிகளுக்கு கர்த்தர் என்னை விடுவித்தார். இப்ப 9வது கன்னி லூக்கா 21வது அதிகாரம் வசனம் 35. பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியை போல் வரும். ஹல்லேலூயா. இப்ப என்ன அது ஒரு கன்னியை போல வரும்? இந்த வசனம் எதை குறித்து பேசுகிறது? 34, 36 வாசிங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்தீண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஹல்லேலூயா. நினையாத நேரத்தில் அந்த நாள் வரும். அது என்ன நாள்? ரகசிய வருகை. இப்ப ரகசிய வருகைய வேதம் என்ன சொல்லுது? பூமி எங்கும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அது ஒரு கன்னி. எப்படி அது கன்னியா இருக்கும்? ரகசிய வருகை கர்த்தர் காத்திருக்கிற நம்மளுக்கு அது ஒரு ரட்சிப்பின் பூரணம். ஹல்லேலூயா. மீட்பின் நாள். ஆனால் இந்த வசனம் சொல்லுது பூமி எங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அது ஒரு கன்னியை போல வருமா? எப்படி கன்னியை போல வரும்? இப்ப ரகசிய வருகை நடக்கும் போது நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ள படதான் காத்திருக்கிறோம். ஆனால் அந்நாளில் அநேகர் கைவிடப்படுவார்கள். அப்ப இந்த இடத்துல சொல்கிற கன்னி
கைவிடப்படுதல் என்கிற ஒரு கண்ணி. அந்த கண்ணிக்கு நாமும் நம்ம குடும்பமும் தப்பிக்கணும். அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு என்றைக்கு திரும்பி வரார் என்று யாருக்கும் தெரியாது. திருடன் வருகிற விதமாய் அவருடைய ரகசிய வருகை இருக்க போது. அதனால்தான் வேதம் சொல்லுது, நீங்கள் நினையாத நேரத்தில் மணவாளன் வருகிறபடியால் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். இப்ப விழித்திராமல் ஜெபம் பண்ணாமல் இல்லாதவர்களுக்கு அது ஒரு கண்ணி. ரப்சர் இஸ் a snare. அதாவது கைவிடப்படுதல் என்கிற கண்ணி நமக்கு வேண்டாம். ஆமென். கைவிடப்பட்டமா என்ன நடக்கும்? நம்ம எல்லாருக்கும் அறிந்ததுதான். உபத்திரவ காலம் தொடங்கும், கிருபையின் காலம் முடிஞ்சு அந்நாட்களில் கொடிய காலம். அதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியுமா? அது ஒரு பயங்கரமான காலம். அதனால இந்த கைவிடப்படுதல் என்கிற கண்ணிக்கு தப்பித்துக் கொள்ள நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் நீங்க மத்தேயு லூக்கா 24 லூக்கா 21 மத்தேயு 24 வாசிச்சீங்கன்னா, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான், ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். அப்ப when there is a caught up, there also a left behind. Many will. பைபிள் சொல்லுது அநேகர். அப்ப சிலர் தான் என்ன பண்ணுவாங்க? எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அது பயங்கரமான ஒரு கண்ணி. அந்த கைவிடப்படுதலுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தப்பிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப 10வது கண்ணி, மறைவான கண்ணிகள், hidden snares. சங்கீதம் 140 வசனம் 5. அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள். வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். ஓகே, இந்த கண்ணி எப்படிப்பட்டது? மறைவான கண்ணி. அப்படின்னா இது இருக்குன்னு சொல்லி பொதுவாவே கண்ணிகள்னாலே மறைவானதுதான், நமக்கு அது தெரியாமல் இருக்கும். இங்க தாவீது என்ன சொல்கிறார்? அகங்காரிகள் என் கால்களுக்கு ஒரு மறைவான கண்ணி என்ன பண்றாங்களா? என்ன செய்யறாங்கன்னா, இவன் வரும்போது இவன் இதுல விழுந்துருவான், இவன் நடந்து வரும்போது இவளை இந்த இடத்துல நம்ம பார்த்தோமா இவனை கண்ணி வைத்து பிடித்து விடலாம் என்று ஒரு மறைவான கண்ணியை வைக்கிறார்கள். இதுக்குதான் நம்ம சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நம்ம எந்த இடத்துல போறோம், எந்த மனுஷங்களோடு பேசுறோம், நம்மளுக்கு தெரியாது. அவங்க பின்னால ஒரு ஹிடன் எஜெண்டா இருக்கும். ஆவியில் இருக்கிறவங்க அதை நிதானித்து அறிய வேண்டும். அப்படி நம்ம இல்லைன்னா இந்த மறைவான கண்ணிகளை யார் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆனால் அநேக நேரத்துல நமக்கு அது தெரியாம இருக்கும். அதனாலதான் அது மறைவான கண்ணி. பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம நெருங்கிய உறவு இருந்தால் அவர் வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆனால் இன்னும் ஆழத்தில் மறைந்திருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறது யார்? தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. ஆமென். இந்த மறைவான கண்ணிகள் நமக்கே தெரியாது. நம்முடைய சந்ததியில இருக்கிற காரியங்களை துல்லியமாய் ஸ்பெசிபிக்காய் அறிவிக்கத்தக்க ரகசியங்களை தெரிவிக்கிறது யாரு? தேவனுடைய தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இந்த மறைவான கண்ணிகளுக்கு நம்மளை விளக்க உதவி செய்வார்கள். ஆமென். சங்கீதம் 142 3வது வசனத்தை வாசிங்களேன். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். அல்லேலூயா. மறைவாக என்ன செய்தாங்க? கண்ணி வைத்தாங்க. ஏன் தாவீது மீண்டும் மீண்டும் சொல்றார் நான் நடக்கிற வழியில் அப்படின்னா, அப்ப நான் நடக்கிற வழி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? என்ன வழியில நம்ம நடக்கணும்? சங்கீதம் 1:1 என்ன சொல்லுது? துன்மார்க்கருடைய ஆலோசனை நம்ம என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. அப்ப துன்மார்க்கருடைய ஆலோசனை நடந்தோமா கன்ஃபார்ம் அங்க என்ன இருக்கு? கண்ணி மறைஞ்சிருக்கு. அவன் எவ்வளவுதான் நல்ல மாதிரி வேஷம் போட்டாலும், நல்ல மாதிரி டிராமா போட்டாலும், துன்மார்க்கனோடு நம்மளுக்கு ஆலோசனை பண்ணி அவனோடு நடந்தோமா
கன்ஃபார்ம் அங்க ஒரு என்ன இருக்கு, கண்ணி. அது இன்றைக்கு தெரியாது, முதல் நாள் அவன் அவனை காட்டி கொடுக்க மாட்டான், அது ஒரு நாள் வெளிப்படும். ஆமென். அதனாலதான் வேதம் சொல்லுது, மறைவான கன்னிகளுக்கு நம்ம எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் யார் கூட பழகுறோம், யார் நம்மளுடைய ஃப்ரெண்ட், யார் கூட சம்பாஷணை செய்கிறோம், யாருடைய ஆலோசனை நடக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா. இப்ப கடைசியாய் 11வது ஒரு கன்னியை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இந்த கன்னி எப்படிப்பட்டது? ரோமர் 11:9. அன்றையும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறுதற்கான கல்லும் பதிலுக்கு பதிலளித்ததுமாக கடவது. அல்லேலூயா. இந்த வசனத்துல என்ன பார்க்கிறோம்? பந்தி ஒரு கன்னி. அப்படின்னா பந்தினா என்னதுன்னா ஜோக்கான விருந்து. ஆகாரம் என்கிற கண்ணியை தான் நம்ம கடைசியா தியானிக்க விரும்புகிறோம். ஆகாரத்துல எப்படி கண்ணி வரும்? ஆகாரம் நல்லது தானே. அல்லேலூயா. அந்த வசனம் என்ன சொல்லுது? அவங்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியாய் மாறிற்று. ஆமென். ஒரு சம்பவத்தை காட்டி கொடுத்து இன்னொரு வசனத்தை புதிய ஏற்பாடுல உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த ஆகாரம் யாருக்கு ஒரு கன்னியாய் மாறினது? ஆதியாகமம் யாருக்கு மாறிச்சு? ஏவாள். ஓ, வெரி குட். ஏவாளுக்கு பச்சைனாலயா சாப்பிட்டா? அழகா இருந்தனால சாப்பிட்டு. நான் ஆதியாகமும் வேற சம்பவத்தை பேச வந்தேன். பட் ஏவாளும் என்ன பண்றா? பழம் ரொம்ப அழகா மினுமின்னு பார்க்காத பழம், இது வரைக்கும் பார்த்திராத ஒரு பழம்னால கண்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அப்ப வயிற்றுக்கு போனா செம்ம ருசியா இருக்கும்னு சொல்லி பழத்தை என்ன பண்றா? பறித்து அவளும் ஒரு கண்ணியில விழுறா. ஓகே, நான் சொல்ல வந்த கண்ணி ஏசா யாக்கோபுடைய கதையில பாத்தீங்கன்னா, நம்ம ஏசா என்ன பண்றாரு? இவர் பசி தாங்க முடியாது. நம்ம பார்த்திருப்பீங்களா சில பேர், ஐயோ என்னால பசி தாங்க முடியாது, எனக்கு 1 மணி நேரம் கூட சோறு இல்லாம இருக்கவே முடியாது. ஒரு நாள் ஃபுல்லா பசி எடுத்தா எப்படி இருக்கணும் உங்களுக்கு? ஐயோ நீங்க ஃபுல்லா சோறு வாயில படல, ஐயோ முடியாது, கோழி படல, மீன் படல சொல்லி. இப்ப நம்ம ஏசா என்ன பண்றாரு? ரொம்ப பசியா ஒரு வேட்டைக்கு போயிட்டு தான் வர்றாரு. வேலை செய்யாம இல்ல, வேலை செஞ்சுட்டு வரும்போது பசி தானே, கன்ஃபார்ம் செம்ம பசியா இருக்கும். அப்ப வந்துட்டு என்ன பண்றாரு? இந்த ஆகாரம் கிடைக்கணும்னு சொல்லி எண்ணத்தை விற்று போட்டார். தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே என்ன பண்றாரு? இப்ப சேஷ்ட புத்திர பாகம்னா என்னன்னா, இஸ்ரவேலர்களுக்கு முதல் பிள்ளைக்கு தான் அந்த ஆசீர்வாதம் வரும். சந்ததியோடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இஸ்ரவேலின் முதல் பிறந்த பிள்ளைக்கு என்ன பண்ணும்? குடும்பத்துலனா தகப்பன் அவங்களை ஆசீர்வதிப்பார். அதான் சேஷ்ட புத்திர பாகம். இப்ப இவர் பசினால என்னத்துக்கு ட்ரேட் பண்ணாரு? பிரியாணிக்கா? கூழு, ஒரு பைச்சம் கூழ். அது எப்படி இருக்கும் தெரியல. நம்ம யாக்கோபு ருசியா சமைச்சிருப்பாரு நினைக்கிறேன். கண்டிப்பா ருசியா தான் ஆக்கியிருப்பாரு. அப்ப அந்த வாசனையில இவர் இழுப்புண்டு எண்ணத்தை வித்து போடுறாரு. கர்த்தர் கொடுத்த அவனுக்குரிய தன்னுடைய சுதந்திரத்தையே ஒரு ஆகாரத்துக்காக என்ன பண்ணிட்டான்? அப்ப யாக்கோபு வந்து சும்மா தந்திரமானவர் தானே. சரி வா, நீ நானும் ஒரு டீல் போடுவோம். நான் உனக்கு கஞ்சி கொடுக்குறேன், கூழ் கொடுக்குறேன், ஆனா நீ எனக்கு பதிலா என்ன கொடுக்கணும்? உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை. இவனுக்கு என்ன செய்யுது? பசி வந்தா மண்டையில யோசிக்க முடியுமா? ஒரு யோசனை வராது. 1000 வள்ளி கேட்கறியோ 2000 வள்ளி கேட்கறியோ என்ன எடுத்துட்டு போ, சேஷ்ட புத்திர பாகத்தை. அதுக்கு அவன் என்ன பதில் கொடுக்குறான் பார்த்தோமா? நான் இப்ப பசியில செத்து போக போறேன், அப்ப எனக்கு என்னத்துக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம்? அப்ப பசி பாருங்க எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் என்ன பண்ணுது. பிற்பாடு வர்றது எதுவுமே அவனால யோசிக்க முடியல. ஆதாரம் தான் அவனுக்கு இப்ப என்ன வேணும்? இப்ப எனக்கு ஊத்து கஞ்சிய என்னால முடியல. இப்பதான் நீ என்னமோ சேஷ்ட புத்திர பாகம்ன்ற, சுதந்திரம்ன்ற, ஆசீர்வாதம்ன்ற,
பொறுக்கணுன்ற சுத்திகரிப்புன்ற ஆடெல்லாம் கூட எனக்கு இப்போ எனக்கு பசி தீரணும். பசி தீர்ந்த பிறகு மற்றதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்க, அதெல்லாம் செகண்ட் ஸ்டார்ட். அப்ப இந்த ஆகாரத்துக்காக இந்த ஏசா என்ன பண்றாரு, விற்று போட்டான். அதை விற்று போட்டுட்டு நீ தானே வித்த, அப்புறம் என்ன பண்ணுவான், யாக்கோபை விரட்டி பயமுறுத்துவான். ஆனா யாக்கோபு தான் பயந்து ஓடினாரு. இந்த மாதிரி பண்ணிட்டேன் சரின்னு அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து ஓடிடு, உன்னோட அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ முடிஞ்சு கதை, ஏன்னா அவன் பயங்கர வேட்டைக்காரன், உன்னையும் வேட்டையாடிடுவான்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. அப்ப இந்த ஆகாரம் என்ன செய்து பாருங்க, ஒரு கன்னியாய் ஏசாக்கு மாறினது. இதுதான் யூதா புஸ்தகத்துல வாசிக்கிறோம். யூதா புஸ்தகத்துல எத்தனை அதிகாரம் இருக்கு? 25. எத்தனை அதிகாரம் இருக்கு? ஒரே அதிகாரம். யூதா ஒரே அதிகாரம் தான் இருக்கு. புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? புதிய ஏற்பாடு. யூதா யாரு? அவர் ஒரு அப்போஸ்தலன். அப்போஸ்தலனாகிய யூதா ஒரு அதிகாரத்தை, ஒரே ஒரு அதிகாரம் தான் எழுதினாரு. ஆனா அவர் எழுதின அத்தனை வசனமும் இட்ஸ் a profound revelation கொடுக்கும். அவர் சொன்ன வசனம் எழுதியிருக்காரு. 12வது வசனத்தை படிங்களேன். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டிருக்கிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தர செத்து வேரற்று போன மரங்களும். 12வது படிச்சீங்களா? ஓகே. ஹல்லேலூயா. இப்போ எந்த விருந்துகள கரைகளானாங்கன்னா அன்பின் விருந்து. அன்பின் விருந்துல என்ன பண்றாங்க, தங்களை கரைப்படுத்தி கொண்டார்கள். அதனாலதான் ஆகாரத்தின் விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். யார் கொடுக்கிறா, யார் சமைக்கிறா, யார் அதை செய்கிறார்கள், எதனால நம்மளுக்கு இந்த விருந்து கொடுக்கறாங்க அப்படின்னு. எதனால இந்த விருந்து கொடுத்தாங்க? அன்பினால் தான் கொடுத்தாங்க. வசனம் என்ன சொல்லுது, அது அவர்களை கரைப்படுத்தினது. அல்லேலூயா. இதனால்தான் தானியேல் ஒரு தீர்மானம் செய்தார், ராஜாவின் பந்தியில நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று. ஆகாரம் என்ற கண்ணீரை விழாதபடிக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் தானியேலே ஒரு தீர்மானத்தை செய்யும் போது நீங்களும் நானும் அல்லேலூயா இந்த ஆகாரம் என்கிற, அதாவது அன்பின் விருந்துகள், பந்தி அப்படின்றது ஏசாவை போல இந்த கண்ணீரை விழாதபடிக்கு கர்த்தர் நம்மளை ஜாக்கிரதையாய் நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். இவர்கள் ஏன் அன்பின் விருந்துல கரைப்பட்டு போனாங்கன்னா, ஆக்சுவலி இந்த விருந்து செய்தவர்கள் யாருன்னு அந்த அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, இவர்கள் கள்ள உபதேசங்களை சொல்லி கொடுக்கிற சில கூட்டத்தார், கள்ள போதனையை சொல்லி கொடுக்கிற கூட்டத்தார். இப்ப நைஸா இவர்கள் என்ன பண்றாங்க, தங்களுடைய சொந்த செல்ஃபிஷ்காக இவங்களுக்கும் அந்த உபதேசத்தை திணிக்கணும் அப்படின்னு சொல்லி, நான் ஒரு விருந்து பண்றேன், பயங்கரமான விருந்து, 5 course meals வரும், இன்டர்நேஷனல் புஃபே, அப்புறம் நீங்க லைஃபா எல்லா குக்கிங்கும் பார்க்கலாம், ஒரு காசும் கட்ட வேணாங்க, 126 வகையான டிஷ்ஷஸ், என்ன வேணாலும் நீங்க எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு, சும்மா நான் சொல்றேன், அப்படிதான் இருந்திருக்கும் போல அந்த விருந்து. பயங்கரமான விருந்தை பண்ணி இவங்க அழைக்கும் போது எல்லாம் பண்றாங்க, எல்லாரும் போய் சாப்பிட்டு கரைகளாகி பயமின்றி கூட விருந்துண்டு அப்படின்னு பைபிள் சொல்லுது. பயமே இல்லாம என்ன பண்ணாங்களா, ஐயோ இது என்னன்னு தெரியலையே, நம்மள ஒரு விருந்து கூப்பிடுறாங்க, என்னது அப்படி ஒண்ணுமே யோசிக்கல, இன்விடேஷன் பார்த்த கையோட வாவ் ஐ அம் கோயிங் அப்படின்னு சொல்லி என் பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருங்கன்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பயமின்றி என்ன பண்றாங்க, விருந்து உண்டு தங்களையே மேய்த்து கொள்றாங்க. வசனம் பாருங்க எப்படி சொல்லுது, மேய்த்து கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோகிற தண்ணீரற்ற மேகங்கள். அப்படின்னா என்னன்னா, இப்படி கரைப்பட்டவர்களுடைய வாழ்க்கை நிலையில்லாமல் மாறிவிடும். அல்லேலூயா. இந்த ஆகாரம்ன்ற கண்ணியில கரைப்பட்டு போனவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா, காற்றுல அப்படியே அடிக்கலாம் மாதிரி, நீ சாஞ்சி இது ஓகே அது ஓகே, இந்த உபதேசம் சரி அது சரி இது சரி அது சரி எல்லாம் இருக்குன்னு குழப்பி அடிச்சு
அப்படியே ஒரு நிலையில்லாத வாழ்க்கை. இவங்க என்ன பண்ணுவாங்களாம், இலை உதிர்ந்து கனியற்று போயிருப்பாங்களாம். 2 தரம் செத்து வேறற்று. என்ன மாதிரி வசனம் எழுதுது பாருங்க, பயங்கரமான வார்த்தைகளை உவமைகளை பாய்க்கிறாரு. காற்றுல அடிபடுகிற ஒரு என்ன, இவங்க தண்ணீர் இல்லாத மேகம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாது அப்படி இருக்குமா. இலை உதிர்ந்து கனியும் இருக்காது, 2 தரம் செத்து வேர் இல்லாம அப்படின்னா நான் சொன்னேன் நிலை இல்லாம போய் விடுவார்கள். இவர்கள் கர்த்தருக்கு கனி கொடுக்க முடியாது. இவங்க லைஃப்ல போய் பார்த்தோமா எந்த ஒரு கனி, ஆவிக்குரிய கனி இருக்காது. அல்லேலூயா. இப்ப எத்தனை கன்னிகள் உங்களோடு நான் பேசினேன்? வேகமாய். முதலாவது கன்னி, இரண்டாவது, மூன்றாவது, நாலாவது, ஐந்தாவது, ஆறாவது கன்னி, ஏழாவது, எட்டாவது, ஒன்பதாவது, அதாவது ரகசிய கைவிடப்படுகிற கன்னி, 10வது மறைவான கன்னி, 11வது ஆதாரத்தில் வருகிற கன்னி. ஹல்லேலூயா. ஆக்சுவலி வேதத்துல இன்னும் நிறைய கன்னிகள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு இந்த 11 கன்னிகளை குறித்து தியானம் செய்ய கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். இதுக்கப்புறம் நம்ம சொல்ல முடியுமா, ஐயோ இது எனக்கு கன்னின்னு தெரியாது? சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் கேட்ட வசனமே உங்களை என்ன செஞ்சுச்சா? விடுதலை பண்ணுச்சு. சரி, வசனம் விடுதலை பண்ணும், வேற என்ன பண்ணுச்சு? நீங்கள் கேட்ட இன்றைய உபதேசத்தில் நீங்கள் சுத்தமானீர்கள். அல்லேலூயா. நீங்கள் கேட்ட வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். அப்ப நம்ம அந்த பாவத்துல திருப்படியும் விழுந்தோம்னா இந்த வசனமே நம்மள என்ன செய்யுமா? நியாயம் தீர்க்கும். ஏன்னா நம்ம இப்ப கேட்டுட்டோம், சொல்ல முடியாது ஐயோ ஒன்று நான் கேட்கல, எனக்கு தெரியாது, தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. இந்த எல்லா கன்னிகளுக்கும் 11 விதமான கன்னிகளுக்கும் கர்த்தர் நம்மை காக்க வேண்டும். ஆமென். ஆவியானவர் நம்மை காக்கணும், வசனம் நம்மை காக்கணும், தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை மூடி மறைத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. எழுந்து நின்று கண்களை மூடி நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி கர்த்தாவே. இதோ உங்க வேதத்துல மறைந்திருக்கிற 11 கன்னிகளை குறித்து எங்களோடு பேசுனீங்க அப்பா. இதோ இந்த கன்னிகள்